அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் வில் ரிசீவ் பாரதிய பாஷா அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எஸ். ராமகிருஷ்ணன் பாரதிய பாஷா விருதை பெறுவார். 2025ஆம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கொல்கத்தாவைச் சேர்ந்த இலக்கிய அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய பாஷா தான் இந்த விருத வழங்குறாங்க. ரூ. 1,00,000 பரிசுத் தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்தியாவிலே மிக உயரிய இலக்கிய விருதுகள் அப்படின்னு பார்க்கிறப்ப, நம்ம சாகித்ய அகாடமி விருது, அதை விட பார்த்தோம்னா ஞானபீட விருது அப்படிங்கிற விருதுகள்லாம் இருக்கு. அதற்கு ஒப்பான ஒரு விருதாக கருதப்படக்கூடிய விருது தான் இந்த பாரதிய பாஷா விருது அப்படிங்கிறது. இதே ராமகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தோம்னா, 2018ஆம் ஆண்டு அவருடைய நாவல் சஞ்சாரம் அப்படிங்கிற அந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றும் இருப்பார். அததான் நம்ம 2வது ஸ்டேட்மெண்ட்ல குடுத்திருக்கோம். ஹி ரிசீவ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 2018 ஃபார் ஹிஸ் நாவல் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கான். சரியா? 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. ஆழித்தேர் இஸ் கன்சிடர்ட் டு பி த லார்ஜஸ்ட் டெம்பிள் சாரியாட்ஸ் இன் ஏசியா. ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோயில் தேர்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது திருவாரூர் தியாகராய சுவாமி அந்த கோயிலுடைய தேர் தான் ஆழித்தேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோயில் தேருக்கு இன்னொரு பேரு தான் பார்த்தீங்கன்னா, ஆழித்தேர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? த ஆழித்தேர் ஃபெஸ்டிவல் டேக்ஸ் பிளேஸ் இன் த மந்த் ஆஃப் பங்குனி. ஆழித்தேர் திருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். பங்குனி மாசத்துல தான் அந்த விழா நடக்கும். சமீபத்துல தான் நடந்து முடிஞ்சது. போத் கரெக்ட். சரியா? அடுத்தது. ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த லாங்கஸ்ட் சர்வ்டு கவர்னர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் மிக நீண்ட காலம் ஆளுநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள். 1990, 91கள்ல கொஞ்ச நாட்கள் இருந்திருப்பார். அப்புறம் 2004ல இருந்து 2011 வரைக்கும் நம்ம தமிழகத்தோட கவர்னரா இருந்திருப்பார். ஸோ லாங்கஸ்ட் சர்வ்டு கவர்னர் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டா சுர்ஜித் சிங் பர்னாலா. ஃபர்ஸ்ட் வுமன் கவர்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஃபாத்திமா பீவி. சரியா? அடுத்தது. A maternal death is considered a maternal death if a woman dies from any cause within 42 days of pregnancy, childbirth or abortion அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தாய்மை அடைந்த ஒரு பெண் கர்ப்பமாகவோ, பிரசவம் அல்லது கருக்கலைப்பு செய்த 42 நாட்களுக்குள் எந்த ஒரு காரணத்தினாலும் இறப்பது மகப்பேறு கால இறப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மேட்டர்னல் டெத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரெக்னன்சி ஆயி 42 நாளு, இல்ல குழந்தை பிறந்து ஒரு 42 நாள், இல்ல அபார்ஷன் ஆயி ஒரு 42 நாளுக்குள்ள அந்த தாய்மார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அத வந்து மேட்டர்னல் டெத் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. சரியா? மேஜர் டெஃபினிஷன் இதுதான். இந்தியா ரேங்க்ஸ் 2nd இன் த வேர்ல்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மேட்டர்னல் டெத் நெக்ஸ்ட் ஒன்லி டூ நைஜீரியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நைஜீரியாவுக்கு அடுத்தபடியாக தாய்வழி இறப்பு அடிப்படையில் இந்தியா உலகில் 2வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி ஐநா சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்த ஒரு அறிக்கையை ஏத்துக்கல. அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நைஜீரியா அப்படிங்கிற நாடு பார்த்தீங்கன்னா, 23 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதையும் இந்தியா மாதிரியான 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடும் இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் வந்து ஏற்புடையதே அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கத்தோட டேட்டா படி நம்மளோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 97. சரிங்களா? கடைசியா தி பெருங்காமநல்லூர் மேசக்கர் டுக் பிளேஸ் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருங்காமநல்லூர் படுகொலை என்று நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருங்காமநல்லூர் படுகொலை அப்படிங்கிறது நமக்கு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் பெருங்காமநல்லூர் அப்படிங்கிறது. இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் ஓகேங்களா? கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1871ல வந்திருக்கும். இந்த சட்டத்துக்கு எதிரா போராட்டம் பண்ணியிருப்பாங்க. முத்துராமலிங்கரோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த பெருங்காமநல்லூர் மேசக்கர். எப்ப நடந்திருக்கும்னா, ஏப்ரல் 3, 1920ல நடந்திருக்கும். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ.